இப்போ எல்லாமே ஏஐ யுகமா மாறிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு பண்றோம். இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கும் ஒரு சேலஞ்சா இருக்க போகுதுன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் நிறைய என்டர்பிரினர்ஸ் இதுவும் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ நம்ம இப்படிதான் பேசணும். ஆனா இப்போ அது மாதிரி நிறைய ரெவல்யூஷன் வந்துட்டே இருக்கு. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில கூட எல்லாமே யூடியூப்ல வந்துட்டாங்க, ஸ்மார்ட் போன்ல வந்துட்டோம் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அதனால எவ்வளவு இண்டஸ்ட்ரி அழிஞ்சிருக்குன்றதை யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஏஐ வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஜாபுக்கு உண்டான கிரைசிஸ் வரும்னு தான் சொல்லணும்னா அது வராது. இது வேற மாதிரி மாறிப்போம். அப்ப நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க. கண்டிப்பா அடாப்ட் பண்ணிப்போம். ஏஐ தொழிலுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில மனிதர்கள் வந்து போகக்கூடாத இடங்கள்ல இந்த ஏஐ மூலியமா ஒர்க் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா உபயோகமா தான் இருக்கு. ஆனால் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய நம்மளுடைய மெமரி இழப்புகள், இந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. முதல்ல நம்ம அந்த காலத்துல நாங்களாம் புக்ஸை படிச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால எங்களுக்கு உண்டான ஒரு லைப்ரரினா என்னன்னு தெரிஞ்சுது. ஒரு ஒரு கிராமர்னா ஓரளவுக்கோ இல்ல எழுத்து பிழைகள், ஸ்பெல்லிங் இதெல்லாம் பத்தி ஒரு புக்கு பாக்குறப்ப எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அதை மெமரியில வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போன் வந்தது. போன் வந்தவொடனே எல்லாம் போன்ல உட்காந்துட்டு மெமரி எல்லாம் நம்மளுடைய மெமரியில போன் மெமரியா மாற ஆரம்பிச்சது. அந்த போன் மெமரியா மாறப்போ நம்மளுடைய பிரெயின் மெமரி கம்மி ஆயிடுச்சு. போன்ல 512 ஜிபியா என்ன எத்தனை ஜிபின்றத நம்ம போன் மெமரி இன்க்ரீஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு யாருக்கும் பிரெயின் மெமரி இல்லை. இது மிகப்பெரிய மனித குலத்துக்கே விட்ட ஒரு சவால் இல்லை, நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு டேமேஜ் இந்த ஏஐ. இது நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மனித இனம் அழிவதற்கு உண்டான பல காரணங்கள்ல இது ஒரு காரணம். ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம புதுசா நோயை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்னால வரக்கூடிய பிரச்சனைகள், பொல்யூஷனால வர பிரச்சனைகள், இது எல்லாம் வந்திருக்கிறது தான் இன்னைக்கு ஏஐ இந்த டெக்னாலஜி. யாராலும் ஒரு உழைப்பே இல்லாம எந்த ஒரு தகவலும் 5 நிமிஷத்துல எனக்கும் தெரியும் நான் ஏஐல போட்டேன்னா வந்துடும். எந்த விவசாயமும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலயமாக ஒரு நெல்லை எடுத்து நட்டு அதை வர வச்சு அதை ஒரு ஆர்கானிக் மூலியமா ஃபார்மிங் பண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாலும் இது வரைக்கும் அதை பண்ண முடியல. அந்த விவசாயி தான் போக வேண்டியதா இருக்கு. மழையை நம்பிதான் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியதா இருக்கு. இதுதான் கடைசியில் அக்ரிகல்ச்சர் தான் லைஃப்ன்றதை இங்க சொல்லி நான் முடிக்கிறேன். ஏஐ தொழில்நுட்பம் இந்த கால இளைஞர்களின் மூளையில் இருக்க மெமரியை ஸ்மார்ட் போனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. யாருக்கும் எதுவும் தெரியல. இளைஞர்களுக்கு உண்டான மெமரி பவர் இல்ல, இளைஞருக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு ஸ்கில் லெவல் இல்ல அப்படின்றத அனுதினமும் சொல்றேன். தயவு செய்து புத்தகங்கள் படிங்கள், ரிசர்ச் பண்ணுங்க. கூகுள் மாதிரி போனா கூட பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. கூகுள் தாண்டி நீங்க ஏஐல போயிட்டதுனால போடக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ரிப்ளைவே அவங்க எப்படி பண்றாங்க, ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்றாங்க. கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணா இங்கிலீஷ் கூட பேச தெரியல, ஒரு கிராமர் கூட தெரியல. ஆனால் அனைவரும் 4 வரையும் முடித்த ஒரு இன்ஜினியர் சொல்றாங்க. மிகவும் வருத்தப்படக்கூடிய பதிவு தான் இது. நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னா புத்தகங்களை படியுங்கள். சிறந்த ஒரு அறிவியை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நன்றி, வணக்கம். ஏஐக்கு குட் பை.